ஆகவேதான் இந்த சூழலில் நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் முழுமையாக புறவாசல் வழியிலே இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் முழக்கமிடும் பொழுது சொன்னார்கள், புறவாசல் வழியிலே நுழையாதே என்று முழக்கமிட்டார்கள். அந்த புறவாசல் என்பது இதுதான். நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வாக்களிக்கவில்லை என்றால், நம்முடைய வாக்குரிமை இல்லை என்றால், நம்முடைய குடியுரிமையை ரத்து செய்யப்படுகின்ற ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்றது. அது CAA சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூலிப்படையாக, ஏற்கனவே தமிழ்நாடு, இந்தியா முழுக்க தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள், CBI இருக்கலாம், NIA இருக்கலாம், அல்லது ED இருக்கலாம், அத்தனை அமைப்புகளும் தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகள். அதோடு தேர்தல் ஆணையமும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூலிப்படையாக ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்றது.